ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு உண்மையிலேயே வேற்று கிரகங்கள்ல இருந்து பறக்கும் தட்டுகள் வந்திருக்கு அப்படின்னு அந்த காலத்திலேயே வைரலான சில சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் சம்பவம் அமெரிக்காவில் ஓரிகான் மாகாணத்துல 1950 மே 11 நைட்டு 7:45 ட்ரெண்ட்ன்ற ஒரு லேடி தான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டத்துல தான் வளர்க்குற முயலுக்கு கேரட் வைக்கிறதுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ப்ளூ கலர்ல மினுமினுகிற லைட்டோட தரையில இருந்து 3 அடி உயரத்துக்கு தட்டு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் மிதந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே மிரண்டு போன அந்த லேடி கார் ஷெட்டுக்குள்ள இருக்க தான் ஹஸ்பண்டோட பேரை சொல்லி கத்துறாங்க. அந்த ஆளு வந்து பார்த்து ரெண்டு பேருமே மிரண்டு போய் அந்த தட்டையை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கார்லயும் பைக்லயும் ட்ரெயின்லயும் வர்ற மாதிரி புகையோ நீராவியோ எதுவுமே வெளியே வரல. அப்ப உடனே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, தான் பாக்கெட்ல வச்சிருக்கிற கேமராவை எடுத்து போட்டோ எடுத்துறாரு. அடுத்த 2 நிமிஷத்திலேயே அந்த பறக்கும் தட்டு ஃபிராரி கார் அளவுக்கு வேகமா சல்லுன்னு பறந்து மறைஞ்சிருது. இந்த லேடியோட ஹஸ்பண்டும் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் இதை ஷேர் பண்ணிருக்காங்க. இது எப்படியோ கண்டுபிடிச்சு உள்ளூர் நியூஸ் பேப்பர் சேனல் இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்காகவும் இதை பத்தி கேட்கறதுக்காகவும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹஸ்பண்ட் எடுத்த போட்டோவையும் கேட்டிருக்காங்க. ஆனா அதை உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க. அப்ப இவங்க குழந்தைங்க கையில ஒரு சில போட்டோஸ் இருந்ததை அவங்க பார்த்திருக்காங்க. அதை அந்த குழந்தை கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாம வாங்கி அதை மறுநாளே பத்திரிகையில போட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டவனே கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற பல பேரும் இந்த ஓரிகன்ற சிட்டிக்கு வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த ட்ரெண்ட்ன்ற லேடியும் அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் அந்த பறக்கும் தட்டை அன்னைக்கு முழுசா பார்த்திருக்காங்க. அவங்களை பிடிச்சு விசாரிச்சதுல அவங்க உண்மை சொல்ற மாதிரி தான் இருக்கு, பொய் சொல்ற மாதிரி தெரியல. அவங்க எடுத்த போட்டோவையும் கவர்மெண்ட் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. எந்த போட்டோஷாப்பும் பண்ணல, எந்த கிராபிக்ஸும் பண்ணல, அது ஒரிஜினல் தான். இதுக்கப்புறம் தான் அமெரிக்கால பறக்கும் தட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு சம்பவம் நடக்குது. பிரிட்டிஷோட ஆர்மி ஜெனரல் ஒருத்தர் ஃபைட்டர் ஜெட்ல பறந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல ஒரு பறக்கும் தட்டு வெளிச்சத்தோட மிதந்துட்டு வந்திருக்கு. அதை உடனே தான் கையில இருக்க கேமராவால போட்டோ எடுத்திருக்காரு. இவர் எடுத்த அந்த போட்டோல இருக்கிற அந்த பறக்கும் தட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால அந்த தம்பதிகள் பார்த்த அதே டிசைன்ல இருந்த பறக்கும் தட்டுகள் தான். கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கால இருந்து பிரிட்டன்லயும் பறக்கும் தட்டு நிறைய பேர் பார்த்ததா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னும் ஒரு 15 வருஷம் போகுது. 1965 செப்டம்பர் 14 நைட்டு 1 மணி இருக்கும். பிரிட்டன்ல இருக்கிற எக்ஸெக்ஸ் அப்படின்ற சிட்டில ஒரு ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்க்குற ஒரு பையன் தான் வேலையில முடிச்சுட்டு ஹைவேல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி ஒரு பைக் ஓவர்டேக் பண்ணி போகுது. இவனும் பைக்ல தான் போறான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல நீல கலர்ல பல லைட் எரிஞ்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான பொருள் வானத்துல இருந்து கீழே தரையிறங்குது. தரைக்கும் அந்த பொருளுக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கட் ஆகுது. இவனோட பைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல நெருங்கி போய் பார்க்கலாம் ட்ரை பண்றப்ப அந்த பொருள் இருந்து திடீர்னு ஒரு லேசர் லைட் மாதிரி வருது. அது இவனுக்கு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த பையனோட கைகால் எல்லாம் மறுத்து போகுது. மறுநாள் காலையில இவனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் இவன் உடம்ப செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட தோல்ல இருந்து அவனோட தலையில இருந்து 2 நாளைக்கு ப்ளூ கலர்ல ஒரு லேசர் லைட் வெளியே வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறப்ப நைட்டு 1 மணிக்கு ஹைவேல வந்துகிட்டு இருக்கும்போது பறக்கிற தட்டு ஒண்ணு பார்த்தேன். அது பக்கத்துல போகலாம் ட்ரை பண்றப்ப ஏதோ எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல இதை எதையும் அவங்க நம்ப மாட்டாங்க. நீ சொல்றானா அப்படின்னு லைட் டிடெக்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் அவன் உண்மையை தான் சொல்றான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு 1973 அமெரிக்கால மறுபடியும் 100 சம்பவம் நடக்குது. நியூ ஆர்லின்ஸ் என்ற சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஹார்பர்ல 2 லேபர்ஸ் வேலை பார்க்கறாங்க. அந்த 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே சும்மா ஃபன்னுக்காக பக்கத்துல இருக்க ஏரியில மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வித்தியாசமான பறக்கிற தட்டு மாதிரி ஒரு உருவம் மிதந்து வந்திருக்கு. விவான மாதிரி இருக்கிற அந்த பொருளை திறக்கிற மாதிரி கதவு எதுவுமே இல்ல. ஆனா சென்டர்ல திடீர்னு ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த அந்த காட்சி தான் அவங்கள மரண பயத்துக்கே தள்ளி இருக்கு. 5 அடி உருவ உயரத்துல இருக்கிற வித்தியாசமான 3 உருவங்கள் அப்படி மெதுவா இவங்க நோக்கி நடந்து வந்திருக்கு. பாக்குறதுக்கு உடம்புல இருக்க தோல்லாம் சுருங்கி போய் விகாரமா இருந்திருக்கு. அண்டோட கொடுக்கு மாதிரி 2 கைகள். அந்த உருவத்தை பார்த்த உடனே 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் மயங்கி விழுந்துறான். இன்னொருத்தன் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஷாக்ல அப்படி உறைஞ்சு போயிருக்கான். அந்த 2 பேத்தையும் அந்த 3 உருவங்கள் ஏதோ முயல தூக்குற மாதிரி ரொம்ப சாதாரணமா சர்வசாதாரணமா தூக்கிட்டு போகுது. நாம எப்படி ஏலியனை பார்த்தா அதை பிடிச்சு என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணுமோ அதே மாதிரி ஏலியனும் மனுஷங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கேன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கருவியை வச்சு மொத்த உடம்பே செக் பண்ணிருக்கு. பண்ணி முடிச்ச 2 மணி நேரத்துல இவங்க 2 பேரையும் எதுவுமே படாம அப்படியே பொத்துனாப்புல கீழே இறக்கி விட்டு போயிருக்கு. இதை மறுநாள் எல்லா பத்திரிகையிலும் இந்த 2 பேருமே பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மக்கள்லாம் நம்ப மாட்டாங்க. ஒருத்தன் ஆல்ரெடி மயக்கத்துல இருந்தனால அவன் எதையுமே பார்க்கல. ஆனா இன்னொருத்தன் மட்டும்தான் அரை மயக்கத்துல எல்லாத்தையும் பார்த்திருக்கான். அவனை வச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. லைட் டிடெக்டர்லாம் வச்சிருக்காங்க. அவன் சொன்னது பொய் மாதிரி தெரியல, அப்படி உண்மையை தான் சொல்றான். அதே வருஷம் அர்ஜென்டினான்ற நாட்டுல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. யோலின்ற ஒரு பொண்ணு தான் தோட்டத்துக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட சேர்ந்து ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து பார்த்திருக்காங்க. அவங்களோட தோட்டத்துல 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 4 பறக்கும் தட்டு தோட்டத்துக்கு மேல மிதந்து நின்னுகிட்டு இருக்கு. அந்த 4 பறக்கும் தட்டுல இருந்து கிட்டத்தட்ட 40 விதமான ஜந்துக்கள் மனுஷங்களை மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ள 40 நிமிஷத்துக்கு மேல அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கு. பயத்துல உறைஞ்சு போன அந்த 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. மறுநாள் காலையில அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. 4 விதமான பறக்கும் தட்டு தோட்டத்துல லேண்ட் ஆனதுக்கான பள்ளங்களையும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோட்டத்துல இருக்கிற சில இடங்கள்ல புல்லுகள்லாம் கருகி போயிருக்கு. நெருப்பால பொசுங்கி போயிருக்குன்னா
அந்த இடம் கொஞ்சமாவது சூடா இருக்கணும்ல, தொட்டு பார்க்கறாங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்த தொட்டு பார்த்தா ஐஸ் கட்டி தொட்டமா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான பறக்கும் தட்டுகளை நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு அமெரிக்காலையும் பிரிட்டன்லயும் மட்டும் கிடையாது, பிரான்ஸ்லயும் கிட்டத்தட்ட 600 பேத்துக்கு மேல பார்த்திருக்காங்க. நாம எப்படி நிலாவுக்கு போய் நிலாவை சோதனை பண்றோமோ அதே மாதிரி வேற்று கிரகத்துல இருக்கிற வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமிக்கு அப்பப்ப அந்த நோட்டம் போட்டு சோதனை பண்ணிட்டு போறதா விஞ்ஞானிகள்லாம் நம்புறாங்க. நாம எப்ப விமானங்கள்ல பறக்க ஆரம்பிச்சப்போ அதுக்கப்புறம் தான் மனுஷங்களாலையும் பறக்க முடியும், எந்தவித உயிரினங்களாலையும் டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி நம்மளால பறக்க முடியுன்றதை நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். ஆனா இந்த தொழில்நுட்பம் எதுவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிமு 215 ரோம் நகரத்துல வானத்துல பல மிதக்கும் கப்பல்கள் பறந்து போனதா வரலாற்றிலேயே அதிகாரப்பூர்வமா நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. இது நாளடைவில் ஒரு வதந்தியாவும் மாற ஆரம்பிச்சிச்சு. வானத்துல இருந்து வானத்தை புலந்துகிட்டு மிதக்கும் கப்பல் வழியா சில தேவதூதர்கள் பூமிக்கு வராங்க. அந்த தேவதூதர்களும் பூமியில இருக்கிற மந்திரவாதிகளும் ஒன்னா கூட்டணி அமைச்சு புயல், வெள்ளம், சுனாமி, சூறாவளி அப்படின்னு இயற்கை பேரழிவுகளை பூமிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான வதந்தி அந்த காலத்துல பரவ ஆரம்பிச்சு. நம்ம எல்லாருக்குமே 2ஆம் உலக போர் நல்லாவே தெரியும். அந்த சமயத்துல போர்ல ஈடுபட்ட சில சோல்ஜர்ஸும் இந்த பறக்கும் தட்டுகளை நிறைய பாட்டி பார்த்திருக்காங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரெதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட சில சோல்ஜர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ல பறந்துகிட்டு இருக்கும்போது அவங்களை பின்தொடர்ந்து தட்டையா வட்ட வடிவமா இருக்கிற ஒரு வித்தியாசமான பொருள் இவங்களை ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வந்திருக்கு. இது கண்டிப்பா ரஷ்யா தான் அமெரிக்காவுக்கு எதிராக பண்றாங்க அப்படின்னு அமெரிக்க சோல்ஜர்ஸ் ரஷ்யாவை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே வருஷம் ரஷ்யாவுக்கு பின்னாடியும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பறக்கும் தட்டுகள் பறந்து வந்திருக்கு. 1947 வருஷம் வாஷிங்டன் சிட்டில ஒரு ஆர்மி ஜெனரல் தன்னந்தனியா நைட்டு 11 மணிக்கு மேல ஒரு விமானத்துல பறந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட 8 பறக்கு தட்டுகள் வி ஷேப்ல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஒருவேளை எதிரியோட படையாதான் இருக்குமோ அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல அன்னைக்கு எந்த பிளைட்டுமே அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரல. இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அடையாளம் தெரியாத ஒரு வேற உருவம். இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத உருவத்தை அமெரிக்கால திடீர்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் UFO, அன்ஐடென்டிஃபிகல் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட். இப்படி உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கேஸ் வந்திருக்கு. நிறைய பேர் அந்த பறக்கும் தட்டை பார்த்ததா சொல்றாங்க, போட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு அந்த நாட்டோட கவர்மெண்ட் இதை கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணப்ப பாதிக்கு மேல போய் தான் யாரோ ஒருத்தர் பார்த்து வித்தியாசமான பொருளை நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிட்டும் தான் பார்த்த மாதிரி திருச்சி பேசியிருக்காங்க. அந்த காலத்திலேயே போட்டோஷாப் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் பொய்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் சொல்றதும் எடுத்த போட்டோக்கள் உண்மையா தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஏலியன்ற ஒரு உருவம் இருக்கா, பறக்கு தட்டுகள் உண்மையிலே பூமிக்கு வந்திருக்கான்ற கேள்வி ஒரு கேள்வியா தான் நிக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பறக்கு தட்டுற விஷயம் பூமிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்மளை தவிர வேற்று கிரகத்துல ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.